சுப்பிரமணிய சுவாமி சூரபத்மனை வதைத்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக சுயம்பு மூர்த்தியான சிவகுருநாத சுவாமியை இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து தனது வேலால் ஏற்படுத்திய சண்முக தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை பூஜித்து தோஷ நிவர்த்தி பெற்றதாக வரலாறு உள்ளது. 2000 வருட பழமையான திருக்கோவில் இது. சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமானிடம் விலையுயர்ந்த பரிசுகளை பெற்றுக்கொண்டு திருமுருகன் பூண்டி வழியாக வரும்பொழுது விநாயகர் கோயிலில் தங்கிவிட சிவபெருமான் அதனால் வேடுவர் வடிவில் வந்து தனது பூதகணங்களை ஏவி அப்பொருள்களை திருடி எடுத்து இக்கோவிலில் உள்ள கிணற்றில் வைத்திருந்ததாகவும் பின்னர் விநாயகர் காட்டிய பின் சிவபெருமானை கண்டு அவரை பாடி தனது இழந்த பொருள்களை திரும்ப பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அதற்கேற்ப கவலையான திருமேனியும் பின்னர் பொருட்களை திரும்ப பெற்ற பின் மகிழ்ச்சியான திருமேனியும் வேடுவன் வடிவில் சிவபெருமானின் திருவுருவச் சிலையும் இக்கோவிலில் உள்ளது.